கிராமத்து பையன் அழகா இல்லைன்னா கட்ட மாட்டோம். நீ பார்க்காத ஒண்ணு நான் பார்த்திருக்கேன். இது ஒரு கிராமத்து பெண்ணின் ஆசை, அதையெல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆணுக்கும் அதே தானே. அப்படி என்ன இந்த சிட்டி பசங்க மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? பேசுற ஸ்டைல் சூப்பரா. பேசுற ஸ்டைல் என்ன மாதிரி? ஆஹா அப்படிலாம் பேசுற சூப்பரா இருக்கும். ஆஹா 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 ஒரு சிட்டி பையன் எதை ஈர்க்கிறான்னு மட்டும் சொன்னா போ. பேசும்போது ஆஹா அதான் சொல்லிட்டு ஏற்கனவே அது ஃபர்ஸ்ட்லயே சொல்லமா, அந்த ஃபர்ஸ்ட்லயே இல்ல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இவங்க எல்லாம் நகரத்துக்கு கல்யாணம் பண்ணி போனா எதையெல்லாம் இழப்பார்கள்? முதல்ல அவங்க இழக்கிறது பாத்தீங்கன்னா விவசாயம் சார். மேல காத்து, அப்புறம் பாசத்தை இழப்பாங்க ரொம்ப. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே சத்துள்ள சாப்பாட்டை வந்து இங்க வில்லேஜ் விட்டு இங்க பார்க்க முடியாது. யாரெல்லாம் பார்த்தோம்னா கிராமத்து பொண்ணுங்களும் அவங்க குடும்பமும் அல்லது அவங்க அம்மாவும் கூட பொண்ணை வந்து நகரத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறாங்க. அப்ப கிராமத்து பையன் என்ன பண்ணுவான்? பட்டுனு இருக்கும்ல சிட்டி பையனை பார்த்தோன்னு. அவங்க எல்லாம் 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்க சென்னை சிட்டி. அது கியூட்டா இருக்கு. அட போமா, ஃபேமிலி பேக்கோட சுத்துறான். ஐயா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. இந்த சைடே வந்து சிட்டி பாய்ஸ் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பாக்குறேன். நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சிட்டி பாய்ஸ்னா மோர் கேஷுவல், ஈஸியா நான் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்காங்க. இதே டயலாக் எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க? சிட்டி பசங்க எந்த விஷயத்துல ஈர்க்கறாங்க? இவங்க வந்து ஓவர் கோட் போட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கும். அது எங்கப்பா இருக்கு? ஏய் உலகாதப்பா புரட்டிடுவானுங்க. நீ ரொம்ப டப்பிங் சீரியல் பாக்குறேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் அதெல்லாம் போட்டு சுத்துவாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல். பர்ஃப்யூம் போடுறது. பெர்ஃப்யூம் நல்ல பெர்ஃப்யூம் போடுவாங்க. மாமா என்ன பேசிக்கிட்ட பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படினா மாமா இந்த கிராமர் இப்படி சண்டை அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. எது உங்களை ஈர்க்கிறது? ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா யூஸ் பண்ணுவாங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அப்புறம் டி-ஷர்ட்ஸ்லாம் செமையா இருக்கும். பசங்க பார்க்கும்போது டி-ஷர்ட்ல அதே மாதிரி அவங்களோட பேசும்போது ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் அது வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்தியா ஸ்பெண்டிங் மோர் மணி இன் அக்ரிகல்ச்சர். இல்ல சார், எனக்கு கேட்கும் போது என்னன்னா எங்களோட ஆதங்கம் தான் எங்களுக்கு வெளி வருது. நாங்களும் எல்லாமே டெவலப் ஆகி தான் வந்திருக்கோம். எங்களுக்கும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச தெரியும். ஏண்டா யார ஏமாத்து பாக்குற? இதுக்கும் எங்களோட கேரக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலுமே உங்களை விட அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. என்ன சொன்ன? நாங்களும் கிராமத்து பசங்க சாதாரண ஆள் கிடையாது சார். இவங்க கேட்ட அதே பெர்ஃப்யூம் நாங்களும் போடுவோம். இதெல்லாம் இவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குன்னு எங்களுக்கு தெரியல. வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாம. இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னீங்க அவங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து சிட்டி பையனா இருந்தா அவங்க வந்து பெர்ஃப்யூம் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு மாடுலேஷன் தான் எங்களுக்கு தெரியுது, டிஃபர் ஆகுது. ஒரு வார்த்தைனால உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா தெரியுது, இருக்குது, அப்படிதானே? இல்ல சார், ஒரு சில விஷயம் ஸ்பெஷலா எங்களுக்கு தெரியுது. ஜெகஜால கில்லாடியா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கை அணிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லனா டேஞ்சர். ஓகே. இப்ப நேத்து ஒரு ஷோ பார்த்தாங்க. சோ அவங்க படிச்சனா ஏப்ல அந்த ஷோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நேத்து டிவில அந்த பாத்தியா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கன்றாவிடா இது? இந்த குண்டு ஒரு குண்டு தூக்கி போடுது. இது சிட்டி பையன். Have you seen this show? It's really good. அந்த ரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பையன் கிளாஸ்ல பேசுவான். பையன்கள் அப்படி பேச மாட்டானுங்க. ஏங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஃபாரின் மாப்ள ஏங்க கட்டணும்? மாட்னாடா மானஸ்த. இது கூட நியாயம் தான்ப்பா. லாங்குவேஜோட ஹிஸ்டரியே சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். யாருங்க தயாரா இருக்கா தமிழ் மொழியை பத்தி தகராறு இல்லாம பேசுறதுக்கு? இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்த என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வசனம் பேசுற? இங்கிலீஷ் தான் வேணும்ன்றீங்க, ஏன் தமிழ் வேணாவா? நீங்க தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, ஹிந்தில பேசுங்க. ஓகே, எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாற மாட்டேங்கிறீங்க.
ஏற்கனவே மாறிக்கிட்டு வர சிட்டி பாய்ஸ் எங்களுக்கு வேணும். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. நீங்க எல்லாமே வில்லேஜ் கேர்ள்ஸ் தான். ஓகே, உங்க அப்பா அம்மா நினைச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி தாட் தோணாது. இப்ப கூட உங்க லாங்குவேஜ் ரூடா தான் இருக்கு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பொண்ணுங்களோட அம்மா தான் சார் பெரிய டார்ச்சர். இப்ப பொண்ணு பார்க்க போனோம்னா இது கல்யாண மண்டபத்துல பேசுற டயலாக், அதை எங்கேயும் பேசுற பாருங்க. நம்ம ஒண்ணு நல்ல சொல்ல வந்தா கூட அது யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் கேட்டுவாங்களா? இங்கேயும் கேட்க மாட்டாங்க. மியூசிக் கிராமத்துல அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு தப்பிக்க? ஃப்ரீடம் கம்மி. என்ன வேலை செய்ய சொல்றாங்க அப்படி? அதான் ஃப்ரீடமா இருக்க விட என்ன ஃப்ரீடம் வேணும்? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் நிறைய பேருக்கு நான் பாக்குறேன் ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாம ஃப்ரீடம் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. சிட்டில கிடைக்கிற நாலேஜ் வந்து கிராமத்துல கிடைக்கலங்க சார். டேய் வந்ததுல இருந்தே பாக்குறேன் உன் क्वेश्चन ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. நாங்களும் படிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? அதையும் வாங்கி கொடுத்துறேன். எல்லாத்தையும் வாங்கி தர ஒரு 2 kg நாலேஜும் வாங்கி தந்துறேங்கிறாரு. இப்போ நீங்களுமே ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. உனக்கு நாலேஜ் வேணுமா? நாலேஜும் தர்றேன். எப்படி முடியும்? நீங்கள் நகரம் குறித்து வைத்திருக்கிற கற்பனை அடிப்படையில நகரத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போறீங்க. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். உடனே அடுப்பத்த வச்சு சாப்பாடு போட்டுனே இருப்பேன், வெந்துக்கினே இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா தண்ணி புடின்னுவாங்க. உடனே சாமான் கழுவினாங்க. ஒரு கிராமத்து பையன் தான் கல்யாணம் முடிவு பண்ணுனா உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும். பண்ணிக்க மாட்டேன், சான்ஸ் இல்ல. லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். என் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல இருக்காரு, சென்னையில இருக்காருன்னா எனக்கு வந்து சொந்தக்காரங்க மத்தியில வந்து அந்த அப்ப நகரத்து மாப்பிள்ளைக்கு ஒரு மரியாதை இருக்கீங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி salary ரொம்ப லோவா இருக்கும். ஓகே, நாங்க சம்பளம் கொஞ்சம் ரிச் லைஃபை கொஞ்சம் எதிர்பார்க்கறோம். இது வரைக்கும் இருந்துட்டோம்ல இந்த லைஃப்ல. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? ஐ அம் கவர்மெண்ட் சர்வன்டா போடா புண்ணாக்கு. சிட்டில இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு 30,000 வாங்குறாங்கன்னா வில்லேஜ்ல ஒருத்தவங்க 10,000 வாங்கினா ரெண்டுமே ஈக்குவல், போத் ஆர் ஈக்குவல் தான். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு செலவு பண்றவன் வேணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சென்னைக்கு வந்தா இன்னும் நிறைய இடம் பார்க்கலாம். மால் போலாம், பீச் போலாம், இன்னும் தெரியாத இடம் நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம். BMBA சிவில் படிச்சிருக்கேன். BE சிவில், BEC. ஓகே, போதுமா? பி மாப்பிளையே வேணாங்க சார். இங்க உட்கார்ந்ததுக்கு புத்தி செருப்பா. தமிழ்நாடு வளர்ந்தது இந்த இன்ஜினியரிங்ல தாமா. 1000 விமர்சனம் நமக்கு இருக்கலாம். இங்கேயுமே வெறும் BE எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு படிச்சிருக்காங்க. கிராமத்து பையன் அழகா இல்ல. கிராமத்து பையன் அழகா இல்ல. அவன் சொல்றான். பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா சொன்னவங்க எல்லாமே வில்லேஜ் தான். ஓ, எங்கள மாதிரி வில்லேஜ் பசங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்கோங்க? ஃபியூச்சர் நினைச்சா பயமா இருக்குல்ல? பயப்படுறியா குமார்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி வச்சு சொல்லுங்க. எங்களை யார் மேரேஜ் பண்ணிக்கோங்க? அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கும்? அவங்களோட ஆட்டிடியூட் தகுந்த மாதிரி கிடைக்கும். நகரத்துக்கு போனா என்ன மாற்றம் நடக்கும் நினைக்கிறீங்க? அந்த சொந்தக்காரங்க இருந்து கொஞ்சம் விலகி இருப்பேன் சார், தனியா. அப்படியா? நல்ல சமத்ராணியே. பொண்ணுங்களுக்கு வளர்ச்சி ஏதோ அதை நோக்கி போகணும்னு தெரிஞ்சு போச்சு எங்கேயோ. நீங்க என்ன அந்த இமோஷனை பிடிச்சிட்டே தொங்குறீங்க? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் பெண் எதை நோக்கி நகருகிறாளோ அதோட சேர்ந்து டிராவல் பண்ணி தான் ஆகணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. வரட்டாமே. ஹே गाइस, திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.